பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியம் நிறைந்த ஃப்ளை நுஜும் உம்ரா டூர் டிராவல் முதல் குரூப் சகோதரர்களுக்கு, உம்ரா ஹாஜிகளுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது உம்ரா பயணத்தை லேசாக்கி, உம்ரா வணக்கத்தை எளிதாக்கி, சிறந்த முறையில் அமல் செய்து நல்ல சலாமத்தோடு தாயகம் திரும்ப வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக என்று துஆ செய்து, அருமை ஹாஜிமார்களே, தல்பியாவை நாம் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எஹ்ராமை நியத்து செய்ததிலிருந்து தல்பியாவை நாம் சொல்ல துவங்கிவிட வேண்டும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தல்பியா என்பது இறை அழைப்பிற்கான பதிலளித்தலாகும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த தல்பியாவை நாம் சொல்ல சொல்ல வல்ல இறைவன் நமது அந்தஸ்தை உயர்த்துகிறான், கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான், நமக்கான நன்மை பதிவை எழுதி கொண்டே இருக்கிறான். தல்பியா அல்லாஹுவை மகிழ்ச்சி அடைய செய்கின்ற மிகச்சிறந்த ஒரு தஸ்பீகாகும். நாம் ரப்பை இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் இந்த தல்பியாவின் மூலம் இறைவா உனக்கு இணையில்லை என்று நாம் சொல்லுவது கருத்தாக ஆகிறது என்பதனால் அல்லாஹ் அகமகிழ்கின்ற வார்த்தைகளில் ஒன்றுதான் இந்த தல்பியா. லா ஷரீக லக என்ற வார்த்தையின் மூலம் இறைவனை நாம் தனிமைப்படுத்துகிறோம். இறைவனை தனியானவன் என்பதை உறுதி கொண்டு நாம் அழைக்கிறோம். இறைவனுக்கு உகந்த வார்த்தை நீ தனியானவன், உனக்கு இணை இல்லை என்று சொல்வதுதான். அதைத்தான் அல்லாஹ் இந்த தல்பியாவிலே வைத்திருக்கிறான். அருமை ஹாஜிமார்களே, தல்பியாவோடு நாம் செல்லுகின்ற நகரம் புனிதமான நகரம், மக்கமா நகரம். இந்த உம்ராவை நாம் அல்லாஹ் விரும்பிய மண்ணிலே செய்ய போகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் விரும்பிய இடத்திற்கு அழைத்து இந்த வணக்கத்தை செய்ய வைத்திருப்பதனால் அவன் விருப்பத்திற்குட்பட்ட இந்த இடத்திலே, அவன் விருப்பத்திற்குட்பட்ட ஊரிலே, அவன் விரும்பிய பள்ளியிலே நாம் இந்த வணக்கத்தை செய்கிறோம். அதனால்தான் உம்ரா எல்லா வணக்கத்தையும் விட தலை சிறந்த வணக்கமாக ஆகிறது. சத்தியமிட்டு சொல்கிறான், புனிதமான பூமி என்று, லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் என்று அல்லாஹ் சத்தியம் செய்வதற்கு அந்த ஊரை தேர்ந்தெடுத்த நகரம்தான் மக்கமா நகரம். அல்லாஹுவினுடைய விருப்பத்தை கொண்ட இடம்தான் மக்கமா நகரம். எனவே குர்ஆனை அல்லாஹ் இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த ஊர் மக்கா. அல்லாஹுவினுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புவதற்கு தேர்ந்தெடுத்த ஊர் மக்கா. அவனுடைய ஆலயம் முதலாக எழுப்புவதற்கு அல்லாஹு தேர்ந்தெடுத்த ஊர் மக்கா. இப்படியாக எல்லா ஊருக்கும் தாயாக விளங்குகின்ற மக்கா மிக புனித நகரம். அந்த நகரத்திற்கு நாம் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறோம்.